இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரந்தூர் அவர் போன்ற ஏகனாபுரம் ஸ்ரீபெரும்புதூர் என்னுடைய தொகுதியில் வருகிறது. நான் பலமுறை சென்று பார்த்திருக்கிறேன். மக்களுக்கு பாதிப்பில்லாமல், அந்த மக்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து மக்களிடம் கலந்தாய்வு செய்திருக்கிறார்கள். இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்துவோம் என்று நாடாளுமன்றத்தில் பாஜகவுடைய அமைச்சர் சொன்ன பிறகு இந்த திட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம், சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம். அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் எல்லோருடைய விருப்பம். அவருடைய மூதாதையர்கள் காலங்காலமாக தலைமுறையாக அந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். அந்த மண்ணை விட்டு போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு விருப்பம் இல்லை. ஆகவே மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு அப்படின்னாங்கன்னா, சமீபத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அழைச்சார், எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கங்க. இன்னைக்கு எந்த கட்சிகள்லாம் தமிழகத்தில் காணாமல் போயிட்டு இருக்கோ அவங்கெல்லாம் இன்னைக்கு விஜய துணை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து எங்க கட்சியில் சேர்ந்துங்க, நீங்க வந்து காங்கிரஸ்ல சேருங்க, நீங்க எங்க கூட்டணியில சேருங்க. அதனால அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் சொல்ற கூட என்னன்னா, நீங்க அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு 10% ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.